வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ப்ரீமியம் செல்ட் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா விஜிபி யூனிவர்சல் கிங்டம் லேட்டஸ்ட்டாக போயிருந்தோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். நாங்கள் சென்னைக்கு அருகில் இருக்கிறதுனால நாங்கள் போய் சேர்றதுக்கே கிட்டத்தட்ட 11:30 கிட்ட ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் நிறையா நாங்கள் உள்ள டிக்கெட் எடுக்க போனது வந்து யூனிவர்சல் கிங்டம் பொறுத்த வரைக்கும் 700 சம்திங் வந்து ஒரு அடல்ட்டுக்கு ஹிட்ஸாக இருந்தால் 650 அது மாதிரி வாங்குறாங்க. 90 to 120 சென்டிமீட்டருக்குள்ளே இருந்தாங்கன்னா, இல்லைன்னா அவங்கள அடல்ட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. இது போக நீங்கள் வேறு காம்பினேஷன் கூட நீங்கள் வந்து டிக்கெட் எடுத்து லைக் அக்வா கிங்டம், மெரன் கிங்டம் இந்த மாதிரி. இதில் உங்களுக்கு வாட்டர் ரைட்ஸுமே வந்து இருக்குது. ஸோ அந்த வாட்டர் ரைட்ஸ்க்கும் சேர்த்து தான் நாங்கள் டிக்கெட் எடுத்தோம். ஃபஸ்ட்டு பார்த்த அந்த கேம் வந்து சின்ன பிள்ளைங்க விளாடக்கூடிய கேம். ஸோ இந்த சைஸுக்கு யாரும் இல்லைங்கிறதுனால அடுத்து விளாண்டது தான் வந்து டீ கப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம். இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இதில் ஹிட்ஸ் அடல்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே விளாட்லாம், அந்த மாதிரியான ஒரு கேம் தான் இது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நீங்களாகவே ரொட்டேட் பண்ணிக்கலாங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருந்துச்சு. அடுத்து எப்போதுமே இருக்கக்கூடிய சில ஃபேவரட் கேமில் ஒன்றான ஸோ இதை என்ன போட்டிருக்காங்கன்னா சூப்பர் ட்ரூப்பர். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அடல்ட்டுக்கு தான் வந்து இது பண்ணுறாங்க. ரொம்ப சின்ன பிள்ளையாக வந்து அதில் வந்து தனியாக போக முடியாது. இதுக்கு வந்து என்னென்னா நாங்கள் போய் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரே ரஷ்ஷாக இருந்துச்சு. சரி கூட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி அடுத்த ஏதாவது ஒரு கேமை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அதுவும் போனோம். ஆனால் அதுலேயுமே உங்களுக்கு கூட்டம் இருந்துச்சு. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நேராக நாங்கள் குதிரை அதுக்கு போயிட்டோம். இதில் ஹிட்ஸ் அடல்ட்டுன்னு எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து ஹிட் செக்ஷனுக்கு போயிட்டோம். இங்கே வந்து ஒரு 4-5 கேம் இருந்துச்சு. ஸோ சின்ன குழந்தைகள் எல்லாத்தையுமே விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கே போனோம் அப்படின்னு பார்க்கும்போது பசிக்க ஆரம்பித்ததால் தயிர் சாதம், வெஜ் பிரியாணின்னு சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து நாங்கள் போன இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நேராக 2D சினிமான்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். போகிற வழியில் ஒன்று பார்த்தோம், இங்கேயுமே கூட்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த 12D சினிமாங்கிறது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வேணால் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து இதுக்கெலாம் போக மாட்டாங்க. ஏன் அவங்களுக்கெல்லாம் வந்து இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப லைவாக போன மாதிரி இருந்துச்சு இந்த 12D சினிமா. அதுக்கடுத்து குழந்தைகள் விளையாடும் பூங்காறு மாதிரியான ஒரு கேம். ஸோ இதை முடித்ததுக்கப்புறமா எல்லாருமே கிட்டத்தட்ட மதியம் ஒரு 1 to 2 மணி ஆகிப்போச்சு. ஸோ அதுக்கடுத்து நாங்கள் போகலான்னு டிசைட் பண்ண இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆகாய தாலாட்டுன்னு சொல்லி இந்த இடத்துக்கு போகலான்னு பார்த்தோம். பட் இது வேண்டான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரே மூச்சாக சொன்னது என்னென்னா வாட்டர் கேம்ஸ்க்கு போயிடலான்னு சொன்னாங்க. ஸோ வாட்டர் கேம்ஸ்க்கு போகலாமே அப்படின்னு சொல்லி போனோம். ஆனால் இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னென்னா, ஒன்று நீங்கள் அந்த ஸ்விம் சூட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நைலானான அடையிலான துணிகளை நீங்கள் எடுத்திருக்க வேண்டும். அப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கலன்னா நீங்கள் இங்கே வாங்குற மாதிரி இருக்கும். வாங்குற மாதிரி இருந்தால் ஒரு ஷார்ட்ஸ், ஒரு டிஷர்ட் சேர்த்தா 180 ரூபீஸ் ஒரு ஆளுக்கு வருது. உங்கள்கிட்ட இருக்கிறத பொறுத்து நீங்கள் வந்து நம்ம வந்து எது இல்லையோ நம்ம அதை மட்டுமே வாங்கினாலும் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து கம்பல்சரிங்க. இந்த இதுக்குள்ளே எங்கே போய் குளிக்க போனாலும் இதை கம்பல்சரியாக சொல்லிட்டாங்க, அந்த நீச்சல் இது போகிறதுக்கெல்லாம். ஸோ அதுக்கடுத்து இங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது வந்து ப்ராப்ளம் மாதிரியான ஒரு இது. அடுத்து ரெயின் டான்ஸ். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாடுற மாதிரி எல்லாருமே கொஞ்சம் பெரியவங்களும் சேர்ந்து இது பண்ணுற மாதிரியான நிறைய வாட்டர் கேம்ஸ் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க. இதை எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஒரு நாளை என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்மையிலே ஒரு ஒருத்தான இடம் தான் இது. ஸோ சம்மர் டைமில் நேர போய் ஒரு குளியல் போட்டு வந்திருந்தேன், நல்லா இருந்துச்சு. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.